மாட்டிக்கிட்டேன். டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா லைட்டானது எரியுது. இதை எப்படி டெஸ்ட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன் ஒரு ஒயர் நெட்டையாகவும் ஒரு ஒயர் குட்டையாக கொடுத்துருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு டேப் அடிச்சுக்குவோம். இதையும் இந்த ஒயரெல்லாம் ஒன்றா வச்சு டேப் அடிச்சிடுவோம். டேப் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இது பார்த்திங்கன்னா நீட்டாக பக்காவாக தெரியும். நம்ம சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஈஸியான வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அந்த பெல் ஐக்கான ஆள் சொல்லி கொடுக்கும்போது நான் போடுற வீடியோ ஆனது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ இந்த 2 வயரோட முனையோட எண்டை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு 2 பக்கம் உள்ள சிலிவை நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெண்டன் ஹோல்டரில் வயர் கொடுத்துட்டு இந்த 3 பின் டாப்பில் வயர் கொடுத்துட்டு ப்ளக்கில் மாட்டி நம்ம டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக மெயின்லேருந்து வந்த லைனில் உங்களுக்கு ஓடிச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இது அப்படியே சீரியஸ் லைனாக மாறிடும். அவ்வளோதான். ஏன் ஒரு வயர் நெட்டையாகவும் ஒரு வயரும் குட்டையாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நெட்டையாக இருக்க வயரை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இடையில வெட்டிட்டும் போது அது சீரியஸாக மாறிடும். அப்படி சீரியஸாக மாறும்போது டெஸ்ட்லாம் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் மாற்றி விட்டுட்டு இதில் மாட்டிட்டு உங்களுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். லைட்டானது எரியலை. இது ரெண்டையும் டச் பண்ணும்போது லைட் எரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியான டெஸ்ட் லேம்பை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் லேம்பை பல விதத்தில் நம்ம மேக் பண்ணலாம். நான்